என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? நடைமுறை வாழ்க்கையில் சில பேருடைய வாழ்க்கையில் மிக அதிகப்படியான முன்கோபம் காணப்படுவதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, அல்லது மற்ற இடங்கள் என்று சொன்னாலும் சரி, சில பேருக்குள்ள கோபம் தலைக்கேறுவதை நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. கோபம் வந்துடுச்சுன்னா அவங்க தங்களுடைய நிலையை மறந்து போயிடுவாங்க. தாங்க என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. கையில் கிடைக்கிறத எடுத்து சில பேர் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேர் வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். அது எவ்வளவு பெரிய சீர்கேட்டை கொண்டு வருகிறது அல்லவா? எத்தனையோ பேர் அவர்களிடத்தில் அணுகி மிக தன்மையாக சொல்லுவாங்க, இப்படி கோவப்படாத, இது நல்லதில்லை, இந்த காரியங்கள் எல்லாம் உன் குடும்பத்தை சிதைத்து விடும், உன் வேலை ஸ்தலத்தில் உன் சாட்சியை கெடுத்து விடும் என்றெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 76வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த கடைசி பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். மகனே மகளே, நீ உன் கோபத்தை நீ அடக்காமல் போனீன்னா உன்னை கர்த்தர் அடக்குவார்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அடக்காமல் போனீங்கன்னா கர்த்தர் அதை எப்படி அடக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். பாருங்கள், இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் கணவனுக்கு விரோதமாய், உங்கள் மனைவிக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோர்களுக்கு விரோதமாக இன்றைக்கி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கோவப்பட்டு பேசுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் பெற்றோர்களுக்கு விரோதமாய் மிதமிஞ்சின கோபத்தை காட்டிக் கொண்டு இருக்கிறாயா? நீ அதை அடக்காமல் போவாய் என்று சொன்னால் மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார் என்பதை மறந்து போய்விடாதே. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாய் தன் தெய்வீக சுபாவங்களை தன் வாழ்க்கையில் நமக்கு வெளிப்படுத்தி மாதிரியை காட்டினார் அல்லவா? அவரை உற்று நோக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்த ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே தரித்து கொள்ள ஆரம்பியுங்கள். இந்த கோபம் என்கிற இந்த கொடூரமான காரியம் உங்களை விட்டு அகன்று போய்விட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும். இப்படிப்பட்ட கோபத்தின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.